இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். எள்ளில் எந்த தூசியும் இல்லைன்னா அப்படியே போட்டு பண்ணலாம். ஆனால் நான் எடுத்த எள்ளில் தூசியாக இருந்துச்சு, அதனால் நல்லா கழுவிட்டேன். 2-3 வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை போட்டு அதில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிட்டு உதிரியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த எள் நல்லா ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா உதிரியாக இருக்கு. இது கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி 400 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது தண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது எள்ளை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிடாதீங்க, நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக அந்த எள்ளு ஸ்மெல் வரும், அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அதில் கல் தூசி ஏதாவது இருந்தால் வந்துடும். இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சு சிம்மில் வச்சிடலாம் அடுப்பில். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுருக்குறேன். அது நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகணும். இப்போது 1 கப் விட கொஞ்சம் கம்மியாக உடச்ச கடலை எடுத்துருக்குறேன். இது போட்டு லைட்டாக சூட் பண்ண போதும், ஏற்கனவே அது ஃப்ரையாக இருக்குது. இப்போது அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் ரொம்ப சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சுருக்கிறேன். ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாதாம் போட்டு அரைச்சிக்கோங்க. பாதாம் அரைச்சது நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. எள்ளு உடச்சக்கல்ல போட்டு அரைச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பவுடர் எடுத்து அதில் போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இந்த பக்கம் அடுப்பில் பாகு ரெடியாகிட்டு இருக்குது. இது அதிரசத்துக்கு நம்ம எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி பாகு எடுத்தால் போதும். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் கலந்துக்கிறேன். நெய் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பாகு எடுத்து கொஞ்சமாக சேர்க்குறதான்னு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரே வாட்டி கூட சேர்த்துக்கோங்க. நான் ஸ்வீட் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சேன். ஆனால் நான் செஞ்ச இந்த பவுட்ருக்கு நம்ம போட்ட வெல்லத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் பண்ணுறதுனால வீடியோ விட்டு தான் வரும். இப்போது இது சூடாக இருக்கும்போது நல்லா கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 மாதம் ஆக போகுது. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் என் தம்பி. ஃபஸ்ட்டு அவன் தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தான். அவன் தான் எனக்கு யூடியூப் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான். அவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. நான் லட்டு பிடிக்கிறது லேட்டாகும்னு சொல்லிட்டு நான் பர்ஃபியாஸ் பண்ணிட்டேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக என் 2 பொண்ணுங்களும் எங்கள் அப்பா அம்மாவும் கூட நீங்களும் இருக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.